இடைத்தேர்தல் ஒரு ஜனநாயக கேலிக்கூத்து. உலகத்திற்கே தெரிகிறது, அங்கே ஆளும் கட்சி திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் 30 அமைச்சர்கள், 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பெருந்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், ஒன்றிய சேர்மன், கட்சிக்காரங்க இந்த 20 நாட்களாக அங்கே தங்கி பணத்தை, கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு 150 கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பணத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், பொருளாகவும் கொடுத்திருக்கின்றார்கள். பிறகு எதுக்கு இந்த தேர்தல் எனக்கு புரியல. அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி சந்திரசேகரன், அவருக்கு ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடத்த கூட தகுதி கிடையாது. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலை நடத்துவதற்கு அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஏன்னா அவரு ஒரு அதிகாரி, அவ்வளவுதான். தமிழ்நாடு அரசுக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரி. அவர் போய் அமைச்சரை பற்றி புகார் கொடுக்க முடியாது. ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர் புகார் கொடுக்க முடியாது. மாநில தேர்தல் அதிகாரி சாஹூ அவர்கள் என்ன செய்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு ஒரு தேர்தல் அலுவலர் நீங்க வச்சிருக்கீங்க? சும்மா உட்காந்து அங்கே காஃபி டீ சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கீங்க? ஒரு ஜனநாயக கடமை. எவ்வளோ பெரிய ஒரு தேர்தல் அங்கே நடக்குது. அங்கே பணத்தையும் பொருளையும் வாரி வீசி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, ஊடகத்தில் வந்துட்டு இருக்கு. சென்னையில் உட்காந்துட்டு அவருடைய வேலை என்ன? 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே யாரும் அங்கே வெளியூர் ஆள் இருக்கக்கூடாது. இதுதான் உங்கள் வேலையா? சொல்றதுக்கு வேலையா? இது ஒரு பெரிய கடமையா? அங்கே ஏதாவது வந்தீங்களா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்களா? என்ன நடக்கிறது பார்த்தீங்களா? திமுகவை சார்ந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கிறாங்க, அலுவலகம் வச்சிருக்கிறாங்க. அந்த அலுவலகம் அவங்க போட்டு கட்டி இருக்கிறாங்க. இப்போ ஷெட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 400 இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஷெட்டும் எவ்வளோ? 25,000, 30,000, 50,000. அப்போ இதுலயே தகுதி நீக்கம் செய்யணும். 1000 ரூபாய் அப்போ கொடுத்தாங்க, நேற்று கொடுக்குறாங்க, முந்த நாள் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது ஒரு கூத்து, இது ஒரு தேர்தல். சரி, எனக்கு இன்னொன்று, சில ஊடகத்தில் இது கொஞ்சம் இது வெளியிடுறாங்க. ஆனால் பல ஊடகத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறதே சொல்ல மாட்டீங்களே. எதுக்கு நீங்க தினம் மாலையில் விவாதம் பண்றீங்க? இதெல்லாம் நடக்குதுன்னு வெளியில சொன்னாதானே ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்க. இப்படி இந்த தேர்தல், ஒவ்வொரு தேர்தலும் இப்படி எதுவும் நீங்க அமைதியா இருக்கிறதால தான் இதுக்கு முன்னாடி ஈரோட்டில் நடந்தது. இப்போ அடுத்தது அதோட மோசமா இங்கே விக்கிரவாண்டியில் நடக்குது. அடுத்த இடைத்தேர்தல் இதோட மோசமா இருக்கும். எங்கேயாவது ஆடு மாடுல தான் பட்டியல் அடிச்சு வச்சிருப்பாங்க. விக்கிரவாண்டியில் நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போனோம்னா அந்த கூட்டம் போகக்கூடாதுன்னு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து பெண்கள் பட்டியல் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. எங்க போறோம்? இந்த கலாச்சாரமா இது ஒரு கலாச்சாரமா சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அதனால மக்கள், ஆனாலும் இதை மீறி நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. மக்களும் ஒன்றும் லேசப்பட்ட மக்கள் கிடையாது. எவ்வளோ கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஊழல் பணம் இருக்கு எல்லாம் சொல்லிட்டு. நேற்று கூட ஒரு சம்பவம், அது அது கள்ளச்சாராயம்னு சொல்றாங்க. ஒரு உயிர் இழந்திருக்கிறார் அந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே. இன்னொருத்தர் அனுமதிப்பட்டிருக்கார் மருத்துவமனையில். அது விசாரிக்கணும். ஆனால் நிச்சயமா இப்போ ஆளுங்கட்சி அதை மூடி மறைப்பாங்க. அதனால இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த மதுவும், இந்த கஞ்சாவும், இந்த போதைப் பொருள்லாம். இது காரணம். அதை கட்டுப்படுத்தினா சட்ட ஒழுங்கு ஓரளவு கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு அதை பற்றி கவலையே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? இன்னைக்கு அவசர ஆலோசனை டிஜிபி கமிஷனை கூப்பிட்டு இந்த சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக ஆலோசனை, இது எந்த அளவுக்கு எதிர்கொள்ளிக்கணும்? செய்யட்டும். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு புதிய இப்போ கமிஷனர்லாம் மாற்றிருக்கிறாங்க. இன்னும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம குறை சொல்றது அது ஒரு நல்லது இருக்காது. புதுசாக அருண் பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கொடுத்து கட்டுப்படுத்தணும். ஏன்னா இந்த கூலிப்படை அது போன்ற கலாச்சாரத்தை வேரோட அறுக்கணும். அவங்களுக்கு பயம் உண்டாக்கணும். பயம் இல்லாதனால தான் ஏதோ போகிறாங்க, கும்பலாக போகிறாங்க, வெட்டிட்டு சரண் அடைகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் யார் தூண்டு விட்டா, யார் பின்னணியில் இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனாலும் அவங்கள வெளியில் கொண்டு வரது இல்லை. இதுதான் நடக்குது. இதை முதல்ல கட் பண்ணாலே போதும். மற்ற ஓரளவு கொஞ்சம் அமைதியாக இருக்கும்.
உங்க கூட்டணியில சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்களா, அதை பத்தி உங்க கருத்து? எதுங்க? ஆக்ஸ்டாம் கொலை வழக்கு. நிச்சயமா இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து கள்ளச்சாராயம் சாவு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 67 பேர் இறந்துருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில். அதுக்கு திருமாவளவன் அவர் சிபிஐ விசாரணை கேட்கல. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கேட்டிருக்காரு. நாங்களும் அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம். திருமாவளவன் கேட்டது நாங்களும் கேட்குறோம். ஆனால் இது திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் 67 பேர் இறந்துருக்கிறாங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்டு. அதுக்கு சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்டுருக்குறோம். ஏன் கேட்குறோன்னா, நேர்மையான விசாரணை நடத்தணும், உண்மையான விசாரணை நடத்தணும். ஏன்னா அதில் காவல்துறை அதிகாரிகள் அதில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது, பெரிய அரசியல் புள்ளிகளுடைய பங்களிப்பு இருக்குது. இது வந்து பாண்டிச்சேரி, ஆந்திரா, தமிழ்நாடு 3 மாநிலத்தை சேர்ந்த பிரச்சனையாக இருக்குது. அந்த மாவட்டத்தில் 20-30 ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. இனி அந்த போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் நாங்கள் கேட்குறோம். சார், இந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியுமே எதிர்க்கு. பாமக ஸ்டேட் என்ன சார்? அதாவது அதில் சில நல்ல அம்சங்களும் இருக்குது, இல்லை சிலது கொஞ்சம் மாற்றக்கூடிய அம்சங்கள்லாம் இருக்குது. அதுவும் நாங்கள் ஆலோசனை நடத்தி போகிறோம். நிச்சயமாக அந்த ஆலோசனைகளை நடத்தி மத்திய அரசுக்கு நாங்கள் அது அமித்ஷாவிடம் சமஸ்கிருதத்தில் பேர் வச்சிருக்கிறத எதிர்த்துட்டு இருக்காங்க. அது நீதிமன்றத்தில் இருக்குது, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.